நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நான் ஊழியக்காரனாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்கள் முதல் கொண்டு இந்த வேதத்தை ஒரு நாளும் நான் கையில் தூர்க்காத நாட்களை தேவன் எனக்கு அனுமதிக்கவில்லை. இதை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நான் ஒருவேளை என் பர்ஸை மறந்தாலும் என்னுடைய பொருட்களை மறந்தாலும் இந்த பைபிளை மறக்கிறதுல ஒருவேளை தெரியாமல் மறந்து வச்சுன்னா பைபிள் மறந்துட்டோம் அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது வெளியேற பெற்ற பொக்கிஷம். வேத வசனங்கள் கிடைக்காத நாட்கள் வரும் என்று தானியேல் புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நாட்களிலே ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி தேடி ஆராய்வார்கள், தேடியும் காண மாட்டார்கள். அதற்கு முன்பாக இந்த வசனம் எங்க இருக்கணுமா? இருதயத்துக்குள்ள இருக்கணும். மனப்பாட வசனமா இருக்கக்கூடாது, அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கணும். இன்றைக்கு அநேகர் வேத வசனத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறதுக்கு மனப்பாடமா அவங்களால சொல்ல முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் பைபிளை கிட்டத்தட்ட 6 மாசத்துல படிச்சேன், 3 மாசத்துல படிச்சிருப்பாங்க. பைபிளை 100 தடவை படிச்சு 200 தடவை படிச்சேன்னு பாஸ்டர் சொல்லுவாரு, அது படிச்சு முடிக்கவே முடியல பாஸ்டர், அது படித்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் இது வார்த்தை அவரோடு கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை. கர்த்தர்